அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரம் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாளிடம் பேசி திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர் அப்படி பார்க்குறாங்க. இதெல்லாம் வேலை என்பது பணம் சம்பாதிக்கிறது தான். அந்த பணம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஒரு தொழில் செய்கிறவங்க வருமானம் வரும். அந்த மாதிரி மாற்றி திருமணம் செய்து கொள்ளலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பெற்றோர்களும் பிள்ளைகளும் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கள். விரைவில் எல்லோருக்கும் தாமதம் இல்லாமல் திருமணம் நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்த திருமதி தமிழரசு அவர்கள் முதலில் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுக வரம்பெயர் ஆர் விஜய். ராகேந்திர ஜாதகம் சோலை வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. 185 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊர் சேலம். அப்பா பெயர் திரு ஆர் ராமன். இவர் மெக்கானிக் கடை சொந்தமா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி ஆர் நாகமணி, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சேலத்துல சொந்த வீடு, அது இல்லாம நாமக்கல் மாவட்டத்தில் அங்கே சொந்த நிலம் இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வரவை திருப்பவருக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பெயர் விஜய். சோலை வேளாளர். வருஷம் 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பிறக்கும் போதே சூரியன் திசை 4 வருஷம் 4 மாசம் 7 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மாணவர்களுக்கு கேட்ட வரன்களை உள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் ஜெயமோகன். இந்த அகமுடியர். சுத்த ஜாதகம். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கும்பலக்கணம். எம்பிஏ யூகேல படித்தவர். உயரம் 5.9. 12/11/1991 பிறந்தவர். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். சென்னையில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேர் தனஞ்சயன், ரியல் எஸ்டேட் ஓய்வு. அம்மா பெயர் திருமதி ஜெயந்தி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த அடங்குபவரன். பிறப்பு வரிசை 3. கூட பிறந்த அண்ணன் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. திருவண்ணாமலையில் பிளாட் உள்ளது. இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 3 வருஷம் 10 மாசம் 8 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மனமோடு கேட்ட மனமோல் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, மிதுன லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 175 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 11/8/1991 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்துல மஞ்சள் வண்டி சொந்தமா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊரும் சேலம் தான். அப்பா பெயர் திரு டி செந்தில்குமார். இவர் மஞ்சள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி விசாலாட்சி. இவங்க இறந்துட்டாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வரவை திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகத்துடைய மனோஜ்குமார் அழகான பையன்.
இவர் பிறக்கும் போதே பெயர் மகா திசை 4 வருஷம் 3 மாசம் 14 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ஜெகதீஷ், சூரிய வெள்ளாளர், சுத்த ஜாதகம், திருமண நட்சத்திரம், மகர ராசி, விருச்சிக லக்னம், 31/1/1997 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் திருச்சி. இவரு பிடிஎஸ் டாக்டர். இவர் டாக்டர் படிச்சிருக்காரு ஜெகதீஷ். அப்பா பேரு குகன். திருச்சியிலே நம்பர் 1 விஐபி, வெறும் வசதி. இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே சந்திர மகா திசை 5 வருஷம் 7 மாசம் இருப்பு, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மானுமன்னம் கற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரப்பெயர் டாக்டர் ஏ ரம்யா, சுத்த ஜாதகம், சைவப்பிள்ளை, சேனை தலைவர் வகுப்பைச் சேர்ந்தவர், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, கும்ப லக்னம், எம்பிபிஎஸ், அது இல்லாமல் டிஎன்பி முடிச்சிருக்காங்க. 5 அடி உயரம், 19/3/1995 பிறந்திருக்காங்க. இவங்க கோழிக்கோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரா. மாதம் 45,000 சம்பளம் வருது. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அப்பா பெயர் திரு ஆர் ஆனந்த், இவங்க என்ஜினியர். அம்மா பெயர் திருமதி ஏ பத்மா, இல்லத்தரசி. இவங்க எம்டி எம்எஸ் டிஎன்பி படித்த வரலாறு பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. முதலியார் சைவ செட்டியார் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு, நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றபோல் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ரம்யா, அழகான பொண்ணு, எம்பிபிஎஸ் டாக்டர், சென்னை, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 3 வருஷம் 10 மாசம் 9 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு தமிழ் செல்வன், சுத்த ஜாதகம், பந்தரவடியர், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கடக லக்னம், டிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 20/5/1994 பிறந்திருக்காரு. தனியார் நிறுவனத்தில் கோயம்புத்தூர்ல வேலை பார்க்குறாரு. 30,000 சம்பளம். சொந்த ஊர் ஆரியர். அப்பா பேர் மணி, விவசாயம். அம்மா பேர் மாதவி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த மெத்தை வீடு, விவசாயம் 4 ஏக்கர் இருக்கு. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரப்பெயர் ஆர் பிரவீன்குமார், ராஜ்யது ஜாதகம், அகமுடையர் வகுப்பைச் சேர்ந்தவர், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, மகர லக்னம், பிடெக் படிச்சிருக்காங்க. 168 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 27/6/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம். அப்பா பெயர் திரு கே ராஜராமன். இவர் பிளாக் ஹெல்த் சூப்பர்வைசரா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி வளர்மதி. இவங்க ஆசிரியை விழுப்புரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
சிறப்பு வரவேற்பிருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அணியினா உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் பிரவீன் குமார், அகமுடைய துணூர் வேளாளர். அழகான பையன். இவர் பிறக்கும் போதே சனி மகரசை 4 வருஷம் 5 மாதம் 18 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து போயிருக்கிறார். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் ராம்குமார், அகமுடைய துருவ வேளாளர், சுத்த ஜாதகம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, மகர லக்னம். பிஇ வச்சிருக்காரு. உயரம் 5.4, 18/6/1987 பிறந்திருக்காரு. மாசம் 35,000 சம்பளம். புதுவையில் இருக்காரு. சொந்த ஊர். அப்பா பேரு ஜெயராமன், அம்மா பேரு மகேஸ்வரி, இல்லத்தரசி. பிறப்போர் செய்யணும் ஒன்று. கூட பிறந்தவர் ஒரு தம்பி ஒருத்தர். 6 ஏக்கர் விவசாயம், 1 ஏக்கர் பிளாட் இருக்கு. ஒரு பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சனி மகரசை 15 வருஷம் 2 மாசம் 27 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இந்த அழகான மனமன்னு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணிகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் செயல் செய்து கொண்டு எங்களுடைய அலுவலகம் சென்னை எக்மூரில் இருக்கிறது. சேலம் ஆத்தூரிலே தலைமையிடம் இருக்கிறது. நேரில் வர இயலாதவர்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். போன் நம்பர் 99 43 30 66 29. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.